ரொம்ப அருமையா இருக்கு. மதங்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம ருத்ராட்சம் தலைவர் தொப்பி எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இந்த படத்துல சொல்றாங்க. தலைவர் வேற லெவல்ல இருக்காரு. படம் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். அருமையா இருக்கு படம். தேங்க்யூ. என் பேர் முகமது இலியாஸ், தஞ்சாவூர் மாவட்டம். லால்சலாம் பார்த்துட்டோம். என்னன்னா தலைவர் மேலே ஒரு தப்பான டாக் இருக்குது. என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் ஒரு டாக் இருக்குது. அந்த டாக்கை இந்த படம் பிரேக் பண்ணிடுச்சுங்க. தயவு செஞ்சு தலைவரை மத வெறியன் இந்த மாதிரி சொல்கிறவங்க மத்தியில் இந்த படத்தை பாருங்க. சரிங்களா? இஸ்லாமியர்கள் தீவிரவாதியை காட்டுற நடிகருக்கு மத்தியில் இவர் மட்டும்தான் 1977 ஆடுபுலியாட்டம் படம் வந்ததுலேருந்து, ராம் ராபர்ட் ரஹீம் படம் வந்ததுலேருந்து 2024 லால்சலாம் வரையும் மொய்தீன் பாய் கேட்ட லால்சலாம் தியேட்டரில் பேமெண்ட் பாருங்க. உயர்ந்தவன் உயர்ந்தவன் அரபியில ஜலாலிங்கிற உயர்ந்தவன் அர்த்தம். அதைத்தான் ஏஆர் மனதுல கொண்டு வந்திருக்காரு. சில பேர் தெரியாது, ஜலாலிங்கிற அரபி வார்த்தை இருப்பீங்க. ஜலாலிங்கிறது அர்த்தம் அரபி வார்த்தை, அதுக்கு அர்த்தம் உயர்ந்தவன். கரெக்டா தலைவர் இந்த விஷயத்துல ஹலால் ஹராம்னா என்ன அப்படின்னு பேசியிருப்பாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இஸ்லாமியர்ல கண்ணியமா காட்டுறது, ஏதாவது இஸ்லாமியர்கள் தீவிரவாத காட்டுறது மத்தியில இவர் ஒருத்தர் தான் கண்ணியமா காட்டியிருக்காரு. 1979 ஆடுபுலியாட்டம் ராம் ராபர்ட் ரஹீம் சங்கர் சலீம் சைமன் அன்னையிலிருந்து இந்த ஒரு மொய்தீன் பாய் கேரக்டர் 2024 வரை இஸ்லாமியர்களை உயர்த்தி காட்டுற இவர் ஒருத்தர் மட்டும்தான். லால்சலாம் குடும்பத்தோடு தேட்டர்ல பாருங்க. படம் போர் அடிக்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. 22 வயசுக்கு ஒருத்தரோட மாஸ் காட்ட முடியும்னா, ரசிகர்கள் கூட்ட முடியும்னா, கூட்டம் கூட்ட முடியும்னா ஒருத்தர் தான். அவர் பேர் ரஜினிகாந்துங்க. சரி, நான் இன்னொரு சொல்றேன். இந்த ஜெயிலர் பாக்ஸ் ஆபீஸை பீட் பண்ண சொல்றாங்கல்ல, இன்ன வரையும் முத்து படம் 27 வருஷம் ஆகுது. முத்து படம் வசூல எந்த படமும் பீட் பண்ணல தமிழ் சினிமால. யாரு 23 வயசு மனித ரஜினிகாந்த். சரிங்களா? கன்னட சினிமால சிவராஜ்குமார் தாண்டி யாஷ் வந்துட்டாரு. தெலுங்குல சிரஞ்சீவி தாண்டி பிரபாஸ் வந்துட்டாரு. ஹிந்தியில அமிதாப் பச்சன் சாஃப்ட்வேர் வந்தாரு. தமிழ்ல தலைவர் தாண்டி ஒருத்தர் கூட வர முடியல. 2.0 படம் 850 கோடி. ஆக்சுவலா அபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 999 சிஆர் இருந்துச்சு. 1000 கோடி இருந்துச்சு. அது அபிஷியலா விடல. ஆனா ரஜினியை முன்னிட்டு சொல்ற மத்தியில நான் சொல்ல ஆசைப்படுறேன். கடல்ல கல் எரிஞ்சா கடல் ஒண்ணாவது, கல்லு தான் காணா போகும். அந்த கல்ல ஹேட்டர்ஸ் பார்க்கறேன். கடலை என் தலைவரை பாத்தீங்கன்னா தலைவர் ரேட்டிங் பண்றாரு. 171 பண்றாரு, 172 மாரி சிவராஜ் பண்றாரு, 173 ரேஷன் பண்றாரு, 174 கார்த்தி சிவராஜ் பண்றாரு. தலைவர் பண்ணிட்டே போறாரு. தலைவா, நீங்க இன்ஷால்லாம் சொல்றீங்க. நீங்க கூடேஷன் நடிக்க தலைவா, நடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹேட்டர்ஸ் ஆளுத விடணும். தேங்க்யூ தலைவா. தலைவா, படம் சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா தேரை பத்தி, தேர் எப்படி ஒரு இது, தேர்னால பல பிரச்சனை வருது. அந்த தேரை நடத்தி காட்டுறாரு தலைவர். நடத்தி காட்டுறாரு. எல்லா மதமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது. எப்பயும் பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒரு இது சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம் இது சிம்பிள், சர்ச்சுக்கு பிளஸ் சிம்பிள், சாமிக்கு பாத்தீங்கன்னா சில. ஆனா என்னையும் பொறுத்தவரை அதுதான். நானும் எல்லா மதத்தையும் எங்களுக்கும் எல்லா மதமும் ஒண்ணுதான். ஒரு சிலர்னால இந்த மாதிரி பஞ்சாயத்து வருது, அவ்வளவுதான். நல்லா பண்ணியிருக்கேன். விஷ்ணு விஷால் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு இது தமிழக வெற்றி கழக கட்சிக்கும் அரசியல் பயணத்துக்கும் தளபதி விஜயண்ணனுக்கும் நன்றி தெரிவித்த எங்க தளபதியோட அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு திருச்சி தெற்கு மாவட்ட குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. படையப்பால் அடிச்சது பார்த்துருக்கீங்க. மொய்தீன் பாய் அடிச்சிருக்காரு இந்த படத்துல. படம் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி படத்தை எல்லாருமே பார்க்கணும். படத்தை பார்க்குற மட்டும் இல்லை, இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தாகணும். அப்படிப்பட்ட படம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து வணக்கம். தான் அவரு. இந்த படத்துல நடிச்சதுக்கு தலைவருக்கு உண்மையாலே மிகப்பெரிய கட்சி இருக்கும். அதுவும் இல்லாம மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி ஒரு கேரக்டர் அவர் பார்த்ததுக்கு. அதே மாதிரி இப்படி ஒரு கான்செப்ட திடகார்த்தமா எடுத்து இவ்வளவு தத்துவமா யார் மனதையும் புண்படுத்தாம எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா தலைவரோட பெருமகள்
ஐஸ்வர்யா தனுஷ் உண்மையாலுமே அவ்வளவு வரவேற்கதாக இருக்கு. ஒவ்வொரு சீனு அடுத்த சீன் என்னவா இருக்கும் யூகிக்க முடியாத மாதிரி இருக்கு. இந்த மதத்தையும் இழிவுபடுத்தலாம், அந்த மதத்தையும் இழிவுபடுத்தாம நடுத்தரமா எடுத்திருக்காங்க, தரமாவும் எடுத்திருக்காங்க. இந்த படம் எல்லாரும் பாருங்க. முக்கியமா தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே இதயத்தை போய் இதய கதவு தட்டுதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்டா படம் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். இந்த தரப்பு அந்த தரப்பு எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே லால் சலாம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமா வருங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு படம் இருக்கு. விக்ராந்தோட நடிப்பும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு விக்ராந்தை விட விஷ்ணு விஷாலுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு படத்துல. தரமா நடிச்சிருக்காரு. தம்பி ராமையோட ரோலும் ஒரு சாதாரண ரோலும் இல்லாம படத்துல ஃபுல்லாவே வராரு. அதே மாதிரி தலைவர் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மாதிரியும் தெரியல. ஒரு ஹீரோ மாதிரி வராரு. ஒரு ஹீரோ தான் அவர் என்னைக்குமே அப்படிதான் இத்தனை வருஷமா திரையுலகத்துல இருக்காரு. இந்த படத்துல ஹீரோக்கெல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காரு. செந்திலும் கரெக்டா அவர் முன்னாலும் கரெக்டா பண்ணியிருக்காரு. படம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகிச்சிருப்போம். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம எதிர்பார்த்தது வேற, படத்துல இருக்கிறது வேற. ஒரு தரமான படம். எங்களோட அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லால் கிளை படம் இன்னைக்கு ரீச் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளோ நடிகர் தான் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க, நான் தான் பெரிய ஆளு, இன்னைக்கு நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வந்து நடிப்புல பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நடிப்பிலையும் சரி மனதிலையும் சரி அவரை வந்து ரொம்ப புண்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் திருச்சி மாவட்டம் சார்பாக சொல்கிறோம், அவரை வந்து புண்படுத்துகிறவங்க ரொம்ப கடுமையாக நாங்கள் எச்சரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னமும் போன படத்துலையும் சொல்கிறோம், இந்த படத்துலையும் சொல்கிறோம். கண்டிப்பாக இன்று லால் சலாம் எப்படி இன்னைக்கு வெற்றி விழா படமாக ஆக்கியிருக்கோம், அதுபோல் 25வது வெள்ளி விழா ஆண்டு விழா கண்டுகளிவோம். அடுத்தபடியாக எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 176 திரைப்படம் வேட்டையன் படம் வருது. அதுக்கும் சொல்கிறோம். ஆனால் ஊடகங்களுக்கு ஒரு சொல்கிறோம், தயவுசெய்து சொல்கிறோம், இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய மேட்டராக இதை வந்து போடாதீங்க. எது தேவைப்படுதோ அதை மட்டும் போடுங்க, தேவைப்படுறதை கட் பண்ணிடுங்க. ஏன்னா எங்கள் தலைவர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் விஜய் வந்து இன்னைக்கு அரசியல் வரன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஜெயிக்கவும் மாட்டார். அவர் எங்கள் தலைவர் வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. நாங்களும் எங்கள் தலைவர் சொன்னதுனால திருச்சி மாவட்டம் சார்பாக நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது எப்படி ஒரு வேட்டையின் திரைப்படம் லால் சலாம் படம் வெற்றி படம் ஆகிடும், அதுபோல் எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் பத்மஸ்ரீ நடித்த வேட்டையின் திரைப்படமும் வெற்றி படம் ஆகும். இன்னைக்கு எங்களோட தலைவரை பார்த்து எப்படி ஒரு இந்து, அதாவது உங்களுக்கு லால் சலாம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். லால்னா சிவப்பு, சலாம்னா பச்சை, அது ரெண்டு வணக்கம் இரண்டையும் சேர்ந்துதான் லால் சலாம் சொல்லியிருக்காரு. அது எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் தலைவர் சொன்னது கம்யூனிஸ்டுக்காக யூஸ் பண்ணுறோம், அது ஒரு ரத்தம். இன்னைக்கு நாங்கள் அரசியல்லாம் நாங்கள் பேசலை. தயவுசெய்து எங்களுடைய அன்பு தலைவர் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லால் சலாம் திரைப்படத்தை பற்றி தான் பேசுகிறோம். தயவுசெய்து சொல்கிறோம், ஊடகங்கள் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து இதை வந்து பப்ளிஷ் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏன் தேவைப்படுதோ அதை போடுங்க. இன்னைக்கு எப்படி நாங்கள் வெற்றி படம் ஆக்கி எங்கள் லால் சலாம் வெற்றி படம் ஆக்கிறோம், அதுபோல் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படமும் வெற்றி படம் ஆகும். அதே மாதிரி 172 திரைப்படமும் வெற்றி படம் ஆகும். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒவ்வொரு வெற்றி விழாவுக்கும் நீங்கள் வரணும் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி மாவட்ட நீதிமன்றம் சார்பாக கேட்டுக்கிறோம். என் பேர் கமலேஷ்குமார். அதான் முஸ்லீம் வேற இந்து வேற ரெண்டும் ஒரே இதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மெசேஜ், சரியான மெசேஜ். சூப்பர். கெஸ்டோட அதுதான் மெயின் கேரக்டர். கெஸ்ட்லாம் அதான் மெயின் ஹைலைட்லேயே ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வேறு முஸ்லீம் வேறு ஒரே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்.